சீனாவில் மகாராஜாவான மக்கள் செல்வன். ரஜினியை பின்னுக்கு தள்ளிய விஜய் சேதுபதி. பூமுதா ஹங் குவாங்சிங் ஜியோங்தி. இது என்னன்னு தெரியலையா? அப்புறமா சொல்றேன். தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி ஹீரோக்கள்ல ஒருத்தர் தான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. நடிக்கிற ஒவ்வொரு படத்திலையும் ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காட்டுற நடிகர்கள் பட்டியலில் இவரும் முக்கிய இடத்துல இருக்கார். 2010ஆம் ஆண்டு சீனு ராமசாமி டைரக்ஷன்ல தென்மேற்கு பருவக்காற்று மூலமா தமிழ் சினிமால கதாநாயகனா அறிமுகமானாரு விஜய் சேதுபதி. தனக்கு கிடைச்ச குட்டி குட்டி வாய்ப்புகள் மூலமா சின்ன சின்ன கேரக்டர்ல நடிச்சு பல வருஷமா சினிமா கனவோட கோடம்பாக்கத்துல சுத்தின பலனோ என்னவோ அவர் நடிச்ச முதல் படத்துக்கே தேசிய விருது கிடைச்சது. ஒரு பக்கம் சீனு ராமசாமி இயக்கம் தேசிய விருதுன்னு எல்லாம் கிடைச்சோம். 2012ஆம் ஆண்டு வெளிவந்த பீட்சா படமும் அடுத்ததா வந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படமும் தான் விஜய் சேதுபதிக்குன்னு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணுச்சு. வயசான கேரக்டர், மருத்துவக் கல்லூரி மாணவர், போலீஸ்னு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தன்னை அப்படியே அந்த கதாபாத்திரமா மாத்தி ரசிகர்களோட மனசுல நீங்கா இடம் பிடிச்சவர். தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்களுக்கு வில்லனா மாறி ஒரு கலக்கு கலக்கினார்.